கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? ஆமென். கர்த்தரத சவால் தன்னுடைய இருதயத்தில் பெரிய அவிசுவாசத்தோட இருக்கிற சாராய். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் 3 தூதர்கள் வீட்டுக்குள்ள வர்றாங்க. ஆனா அவருடைய கணவனாராகிய ஆபிரகாமுக்குள்ள ஒரு பெரிய ஃபெய்த் இருக்குது, விசுவாசம் இருக்குது. ஏன்னா அவர் வெல்கம் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு, உஷ்ணமான நேரத்துல ரெடியா இருக்காரு. ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல பாருங்க, அவர் சோதோம் குமாராவில் ஒரு பெரிய வேலை இருக்குது, அங்க போறாரு. ஆனா அவ்வளவு டைட் ஷெட்யூல், அவ்வளவு பிஸி. ஆண்டவர் இன்னொரு இடத்துக்கு தான் போகணும். ஆனா ஒரு மனுஷன் வெயிட் பண்றான்ற ஒரு காரணத்திற்காக ஆண்டவர் அவ்வளோ பொறுப்பு இருந்தோம் அந்த மனுஷனுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நான் நம்புறேன், அவ்வளவு அவர் இன்னொரு ஒர்க்குக்கு தான் போறாரு, அவர் இன்னொரு வேலைக்கு தான் போறாரு. ஆனா இடையில அவருக்காக காத்திருக்கிறவங்களை அவர் விட்டுட்டு போகவே மாட்டார். ஆமென். அவரை கூப்பிட்டது எவீரு, என்னுடைய மகள் வியாதியா இருக்கிறாள், போதகரே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கர்த்தர் கிளம்புனது என்னமோ அவங்களுக்காக தான். சரி வாப்பா போலாம், நான் வரேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதற்கு இடையில பெரும்பாடுள்ள ஸ்திரீ வழியில அவரை சந்திச்சு அவருக்காக வெயிட் பண்ணி எனக்கு இறங்கணும்னு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய முக்கியமான வேலையா இருந்தாலும் அந்த ஒரு நபருக்காக நின்று அற்புதத்தை செஞ்சு அதற்கு பிறகு கடந்து போகிறவர். நான் நம்புறேன், இந்த உலகத்துல ஆண்டவர் செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு, நிறைய ஊழியங்கள் இருக்குது, நிறைய காரியத்தை ஆயத்தப்படுத்த வேண்டியது இருக்குது. ஆனா அதற்கு நேராய் கர்த்தர் ஓடிக்கொண்டு வேலை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு கூட்டம் இந்த இடத்துல இருந்து இல்லை, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது நான் நம்புறேன், அந்த இடம் அந்த வேலை அவருக்கு முக்கியமானாலும் நம்ம கூப்பிடுற சத்தம், நீங்க எந்த இடத்திலிருந்து கூப்பிட்டாலும் உங்களுக்கு உதவியை அனுப்பி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு தான் என் தேவனாகிய கர்த்தர் போவார். அல்லேலூயா. கர்த்தர் வீட்டுக்குள்ள உள்ள வரும்போது இந்த ஆபிரகாம் ரொம்ப சந்தோஷத்தோட வரவேற்கிறார். அவருக்குள்ள ஒரு சந்தேகமும் இல்லை. ஆனா இப்போ அந்த கூடாரத்துக்குள்ள வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உற்பவ கால திட்டத்துல உனக்கு ஒரு குழந்தையோட இருக்குன்னு சொல்லும் போது வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இந்த சாராய் என்ன பண்றாங்கன்னா, அவருக்கு பின்புறமாய் கூடார வாசலில் இதை கேட்டு கொண்டிருந்தாள். 10வது வசனம் 11வது வசனம், ஆபிரகாமுக்கும் சாராளும் வயது சென்று முதியவர்களாயிருந்தார்கள், ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, எங்க நகைத்தாளாங்க? வெளியில இல்ல. அப்போ அவிசுவாசம் வெளியில சொல்லல. அவிசுவாசத்தை நம்ம நிறைய பேர் வெளியில சொல்ல மாட்டோம், உள்ளுக்குள்ளேயே நம்ம சொல்லுவோம். ஆனா இதே அவிசுவாசம் முதல்ல யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இந்த அவிசுவாசம் இருந்துச்சு. அன்னைக்கு கர்த்தர் 75ல அவருக்கு அப்படி சொல்லும் போதும் இந்த ஆபிரகாம் ஒரு நாள் அவர் நகைத்தார் இந்த மாதிரி. ஆனா கர்த்தர் அவரை ரெடி பண்ணிட்டாரு, அவருக்குள்ள திரும்ப விசுவாசம் வந்துச்சு. இப்போ சூழ்நிலையை பார்த்து இவங்க 2 விஷயத்தை வைக்கிறாங்க. ஒன்னு, 2 பேரும் வயது சென்றவர்கள். 2வது, ஸ்திரீகளுக்குள்ளே இருக்கிற வழிபாடு சாராய்க்கு நின்று போயிற்று. அப்படின்னா சாத்தியமே இல்லை, நடக்கவே நடக்காது, எப்படி முடியும் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி. அதனாலதான் உள்ளுக்குள்ள சிரிப்பு வருது. என்ன பேசிட்டு இருக்கிறீங்க, என்ன நான் நம்புறேன், சில வாக்கு தத்தத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது, சில வார்த்தைகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க நிறைய பேருக்கு உள்ளுக்குள்ள சந்தேகம், கவலை, நகைப்பு எல்லாமே இருக்கலாம். விசுவாசத்தை தவிர வேற எல்லாமே உங்களுக்குள்ள ஓடலாம். எப்படி 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 எப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள ஓடலாம். நான் நம்புறேன், நம்முடைய புதூர்ல ஒரு திருச்சபை இருக்கிறது, ஒரு பிரான்ச் சர்ச்சு ஒன்று நம்ம கட்டின அந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா பயங்கரமான ஒரு நெருக்கத்தினுடைய நேரம்.
அப்படின்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சிலர் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த கட்டின அந்த இதை ஓப்பன் பண்ண அந்த கூடாரத்தை 24 மணி நேரத்துக்குள்ள அதை இடித்து எங்களுக்கு தரமட்டம் பண்ணி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்களே ஜேசிபி வச்சு இடித்து அதில் இடிக்கக்கூடிய அந்த பணத்தை உங்கள்கிட்ட நாங்கள் வசூல் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு லெட்டர் எனக்கு வந்துச்சு கார்பரேஷன்லேருந்து. அந்த லெட்டரில் இப்படியே எழுதிருந்துச்சு, இந்த மாதிரி நீங்கள் அனுமதி வாங்காமல் நீங்கள் இந்த மாதிரி கட்டினதுனால இந்த பில்டிங்கை 24 ஹவர்ஸ்க்குள்ளே அதை இடித்து தரமட்டமாக்கி எங்களுக்கு தரணும், தரலைன்னா நாங்கள் இடிச்சிருவோம், அந்த பணத்தை உங்கள்கிட்ட வசூல் பண்ணுவோம் அப்படின்னு அந்த லெட்டர் கொடுத்தாங்க. என்ன பண்ணுறேன்னே தெரில. அன்னைக்கே அவ்வளோ பணத்தை போட்டு கட்டின அந்த தேவாலயம், ஆண்டவரே என்ன பண்ணுறது என்ன செய்வது, ஒரே கலக்கம். யார்கிட்ட போனாலும் எங்கேயுமே ஒரு காரியம் நடக்கலை. அப்போ அந்த லெட்டரை எடுத்து ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இந்த பலிபீடத்தில் அப்படியே நிமிர்த்தி வச்சு, எப்படி தேவனுடைய மனுஷன் அந்த லெட்டரை எடுத்து நிமிர்த்தி வச்சு ஜெபம் பண்ணானோ அதே போல் அந்த பலிபீடத்தில் அந்த லெட்டரை எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சு, இதை நீங்கள் பாருங்க ஆண்டவரே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஆனால் இதில் எழுதியிருக்கிற எதுவும் நடக்கக்கூடாது, இது உங்களால் மட்டும்தான் முடியும், வேற யாராலும் முடியாது. ஜெபம் பண்ணா அடுத்த 24 மணி நேரம் இல்லை, இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல அந்த கூடாரம் அழியவே இல்லை, அந்த கூடாரம் எடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கும் அந்த இடத்துல ஊழியத்தை நடத்துவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். அந்த தேவன் தான் இன்றைக்கு சவால் விட்டு உங்க முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, உன்னால முடியாதுப்பா, எனக்கு தெரியும், ஆனா கர்த்தர் மட்டும் உங்களுக்கு முன்னாடி வந்து நின்று சொல்றாரு, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ. அப்பாட்ட நீங்க சொல்ல வேண்டியது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். உங்களை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவரால முடியும், உங்களுக்கு ஒரு வெற்றியை தருகிறதுக்கு கர்த்தரால முடியும், உங்க தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு ஆண்டவரால முடியும். எந்த வாய்ப்புமே இல்லாவிட்டாலும், எந்த வழியுமே இல்லாவிட்டாலும் அவர் செய்ய நினைச்சது தடைபடாது, அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் நினைத்தால் அது நடக்கும், எப்படி வேண்டும் என்றாலும் நடக்கும். வனாந்தரத்திலே காடைகளை உண்டு பண்ணுகிற அவரால் கொண்டு வர முடியும். அந்த தண்ணீரை, கசப்பான தண்ணீரை மதுரமாய் மாற்றுவதற்கு அவரால் முடியுமானால், என் வாழ்க்கையில அற்புதம் செய்கிறதற்கு அவரால் முடியும். இப்போ அந்த கர்த்தருடைய ஆவியானுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டிருக்கிறது. விசுவாசிங்க. எஸ் லார்ட். அந்த சரீரத்துல கர்த்தருடைய வல்லமை இப்ப இறங்குது. அந்த வேலையில ஆண்டவருடைய கரம் இப்ப வைக்கப்படுது. அந்த ஊழியத்துல தேவனுடைய வரம் வைக்கப்படுகிறது. உங்களால் ஆகும், என் தேவனால் ஆகும், உம்மாலே ஆகும், உங்களால ஆகும் ஆண்டவரே. 2 கைகளை மேல உயர்த்தி சொல்லுவோம்,